ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2க்கான பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன மாதிரி பிடிஎஃப் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பிடிஎஃப் மட்டும் அப்படி தனியாக வேணும் அப்படின்னா அதை மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு. இல்லை எனக்கு பிடிஎஃப் வேண்டாம், குரூப் 2க்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் அதை தனியாக பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். குரூப் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 10 டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதில் 7 யூனிட் வைஸாக 7 டெஸ்ட்டு, 3 ஃபுல் டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் வினா விடை அதனுடைய விளக்கத்தோடு வரும். 1000 கொஸ்டினுக்கு வினா விடை விளக்கத்தோடு வரும். இது குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ். இது நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அந்த கொஸ்டின்ஸையும் நான் சாம்பிள் காட்டுறேன். அதே மாதிரி குரூப் 4ல் டெஸ்ட் பேட்ச் நடந்தது இல்லையா, அதில் 10மே ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தேன். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ், 10 ஃபுல் டெஸ்ட்டு 1000 கொஸ்டின்ஸ், அதுவும் வினா விடை விளக்கத்துடன் தரப்படும். அந்த ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் வேணுங்கிறவங்க அதை தனியாக வாங்கிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு 2000 கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க 2000 கொஸ்டின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை 1000 கொஸ்டின்ஸ் போதும், குரூப் 2க்கான 1000 கொஸ்டின்ஸ் போதும் அப்படிங்கிறவங்க அதை தனியாக வாங்கிக்கலாம். இல்லை இந்த பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இதை தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் என்னென்ன பிடிஎஃப் கொடுக்குறேன், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய மாடல்ஸும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பதிவேடு ரெஜிஸ்டர் தொடர்பான கலைச்சொற்கள், இந்த மாதிரி கலைச்சொற்களை நான் பிரித்தே கொடுத்துருக்கேன். அந்த அகராதியிலேருந்து, ஆட்சி சொல் அகராதியிலேருந்து அந்த கலைச்சொற்களை பிரித்து எடுத்து டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள். நோய்கள்னு போட்டே மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், பெட்டிஷன் சார்ந்த கலைச்சொற்கள். பெட்டிஷன் சார்ந்த கலைச்சொற்கள்னு இது தனியாக எடுத்து தந்திருக்கேன். அடுத்து பாருங்கள், ஆவணங்கள் சார்ந்த கலைச்சொற்கள், கடிதங்கள் சார்ந்த கலைச்சொற்கள், கோப்புகள் சார்ந்த கலைச்சொற்கள்னு இது தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், ஊடகம் சார்ந்த கலைச்சொற்கள். அப்புறம் ஸ்கூல் புக்கு, சோசியல் சயின்ஸு புக்கில் உள்ளது. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து பழமொழி 400, அது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்கில் ஒரு 31 பழமொழி 400 பாடல் வரிகள் இருக்குது. அதற்கான பழமொழிகளை அழகாக எடுத்து அதுக்கான மீனிங், பாடல் வரி அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து இளங்குமரனார் புக்கில் உள்ள பிரித்து எழுதுக, அதை மட்டும் எடுத்து தனியாக தொகுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒற்றுப்பிழை, இது தனியாக எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது சாம்பிளுக்கு, இதை பார்த்துட்டு போகலாம். அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் இளமை பெயர்கள், அதை தனியாக எடுத்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, இது தமிழ் அகர முதலி அந்த அகராதியிலேருந்து அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங்கை மட்டும் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான சொல்லும் பொருளும் உங்களுக்கு தனியாக எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கேன். அது போக மயங்கொலி சொல்லகராதி, மரபு தொடர் அகராதி அதுவும் கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒரு 15 பிடிஎஃப் கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அது போக நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். நம்மளுடைய டெஸ்ட்டு கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இலக்கண கேள்விகள் பயிற்சி கேள்விகளும் இருக்கும், தியரியும் இருக்கும். அது கூற்று காரணம் அந்த மாதிரி கொஸ்டின் அப்படி தான் இருக்கும். அதுக்கான விடை விளக்கம் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பேன். அதனால் இந்த கேள்வி டோட்டலாக இப்போ குரூப் 2க்கு ஒரு 1000 கொஸ்டின்ஸ், குரூப் 4க்கு எல்லாமே, குரூப் 4 எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு
குரூப் 2 கூட யூனிட் வைஸாக 7 டெஸ்ட்டு 3 ஃபுல் டெஸ்ட்டு டோட்டலாக 10 டெஸ்ட்டு 1000 கொஸ்டின்ஸ். குரூப் 4க்கு வந்து 10 டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வினாக்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயிற்சி வினாக்கள் அதிகமாக இருக்கும், அதுக்கான விடை இருக்கும், விடை வந்து விளக்கமும் இருக்கும். அது ஏன் வந்து எப்படி வருது, எதனால் வருது அப்படிங்கிற விளக்கமும் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 வந்து ஃபுல் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் வந்து தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை குரூப் 2 கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா இதை தனியாக பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இல்லை பிடிஎஃப் மட்டும் வேணும் அப்படின்னா அதை தனியாக பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தொடர்புக்கு வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. பயிற்சி வினாக்களுக்கும் இந்த இடத்துல வந்து இப்போ சந்திப்பில்லைன்னா இந்த இடத்துல வந்து ஏன் மிகுந்திருக்கு வல்லினம், ஏன் மிகவில்லை அப்படிங்கிற விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு யாருமே இலக்கணம் சொல்லி கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. அந்த விளக்கத்திலே வந்து டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.